अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहिल अलीमिल कुदरति वश्शान शदीदिल बतिशि वल बुरहान हाफिजुद दीन वल कुरान माशाअल्लाह कान ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिyyil अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन तिब्बिल कुलूबि दवाइहा व आफियतिल अबदानि व शिफाइहा व नूरिल अब्सारि व रियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வழிமார்கள் அனைவரையும் முன்னிறுத்தி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த இந்த சபையில் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றும் நிலவுமாக. புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லமான திருக்காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மிகுந்த ரவுலாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தருவாராக. அருமையான பெருமக்களே, நேற்றைய தினம் நம்முடைய உரை நிகழ்த்திய ஆணி பெருந்தகை அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி பகுதியினுடைய சில செய்திகளை நமக்கு விவரித்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்றும் ஒரு சில பெரியார்கள், சகோதரர்கள் இன்னும் விரிவாக அலசப்பட வேண்டும், எங்களுக்கு அந்த செய்திகள் தெரியப்பட வேண்டும் என்ற ஆவல் மீறிட்டதால் இன்றைய உரை அதுவாக அமைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். ஆனால் இருக்கும் நிமிடத்திற்குள்ளால் என்னால் இயன்ற செய்திகளை மட்டும் இங்கே சமர்ப்பித்து விடைபெற விரும்புகிறேன். அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளில் கடைசி காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய நிகழ்வுகள் உண்மையான உள்ளம் இருக்கக்கூடிய இஹ்லாஸான நேசம் வைத்திருப்பார்களே, அந்த பெருமக்களுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி அது கேட்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அவர்களோடு உரையாடி உறவாடி அவர்களோடு பேசியிருக்கிறார்களே, பழகியிருக்கிறார்களே, அந்த பெருமக்கள் எப்படி நபிகளுடைய பிரிவை தாங்கிக் கொண்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சன பொழுது அவர்கள் காணவில்லை என்று சொன்னால், நபியே நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, எங்கே சென்று விட்டீர்கள்? எங்களுடைய முகத்தை உங்கள் முகத்தோடு வைத்து பார்த்தால்தான் எங்களுக்கான எல்லா தீர்வுமே கிடைக்கிறது. பசிக்கிறதா? உங்கள் திருமுகத்தை பார்க்க வேண்டும். பசிக்கிறதா? உங்களுடைய அருள்முகத்தை பார்க்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனையா? உங்கள் திருமுகத்தை பார்க்க வேண்டும். வியாபாரத்தில் நஷ்டமா? உங்களுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று துடியான துடித்த அந்த நபியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, அந்த சஹாபிகள் பெருமானாரின் பிரிவை எப்படி தாங்கிக் கொண்டார்கள்? அதை பேசுவதற்கு நம்முடைய நாவு இயலவில்லை. முழுமையாக அந்த செய்திகள் படிக்கப்படுகின்ற பொழுது, ஹதீஸ் ஷரீஃபிலே அந்த செய்திகள் படிக்கப்படுகின்ற பொழுது நம் கண்கள் எல்லாம் குளமாகி விடுகிறது. நம்ம படிப்பதற்கு முடியவில்லை, பேசுவதற்கு நாவுகள் தடுமாறுகிறது. உண்மையான இஹ்லாஸான உள்ளன்பு கொண்டிருப்பார்களே, அவர்களுடைய இதயத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியானால் நபியோடு உறவாடி உரையாடி அவர்களின் கரம் தொட்டு, அவர்களின் காலை தொட்டு, அவர்களுடைய தலையை தொட்டு அங்கம் அங்கமாக தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டாடினார்களே, அந்த சஹாபிகள் எப்படி தாங்கிக் கொண்டார்கள்? நபியின் பிரிவை எப்படி அவர்களால் தாங்க முடிந்தது? நினைத்து பார்க்க முடியாது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் ஹஜ் செய்தார்கள். அந்த ஒரு தடவை ஹஜ்ஜிலும் கூட நான் இருக்கிறேன். கல்லை எறியக்கூடிய சமயம், அந்த நிகழ்வு முடிவெட்டதற்கு பின்னால், யா ஜாபிர், நீங்கள் ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டுமோ முழுமையாக இப்பொழுது எங்களிடத்திலே கேட்டு விடுங்கள். ஜாபிர் அவர்களே,
இன்னொரு ஹஜ்ஜில் நாம் சந்திப்போம் என்று என்னால் சொல்ல முடியாது. அடுத்த முறை ஹஜ் வருகின்ற பொழுது நான் இருப்பேன் என்று என்னால் சொல்ல முடியாது. எது வேண்டுமோ நீங்கள் கேட்டு விடுங்கள். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் நிலை இழந்து கீழே விழுகிறார்கள். யா ஜாபிர், என்ன நிகழ்ந்தது, எழுதுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கண்ணீர் வடித்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று பார்த்து நான் சொன்னேன், நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே, அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. காலம் காலமாக இன்னும் சொல்லுவோமையானால் எங்களுடைய சந்ததிகள் எல்லாம் உங்களை ஹயாத்து நபியாக பெற வேண்டும். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது நபியே என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னார்கள். சில காலங்கள் கடந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்கள். அதனுடைய கயிற்றை பற்றி பிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆத் அவர்களே, உங்களை கொண்டு அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவான், ஹிதாயத்தை கொடுப்பான் என்பதற்காக நான் உங்களை அனுப்புகிறேன். ஆனால் உங்களுக்கு எது சந்தேகமோ, எதற்கு தீர்வு வேண்டுமோ இப்பொழுதே என்னை பார்த்து கேட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் திரும்பி வரக்கூடிய அந்த சமயத்தில் நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் தங்களால் நிலை கொள்ள முடியாத அந்த வார்த்தையால் துடி துடித்து கீழே விழுகிறார்கள். யா முஆத், எதற்காக கீழே இறங்கி விட்டீர்கள்? நாயகமே, உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. எந்த திருமுகத்தை சந்தித்து நான் செல்கிறேனோ அதே திரும்பி வருகின்ற பொழுது, நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே, உங்களுடைய அருள் ஜோதியான அந்த முகத்தை நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் உங்களை ஹயாத்து நபியாக ஆக்குவானாக. சில காலங்கள் கடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்த பெருமானார் திடீரென்று எழுந்தார்கள், வெளியிலே சென்று விட்டார்கள். சுபுகினுடைய ஒத்து முடிந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்வு நிகழ்கிறது. நேரங்கள் கழித்தது. சஹாபிகள் தேடுகிறார்கள். ஒவ்வொரு தேட்டமும் நபியின் மீது வந்த போது அந்த நபியை தேடி அலைகிறார்கள். மகளின் வீட்டுக்கோ மனைவியின் வீட்டுக்கோ சென்று சென்று தேடுகிறார்கள். நபியை காணவில்லை. நபியை காணாத போது சஹாபிகளுடைய உள்ளம் தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வடிக்கிறது. எங்கே நபியை, எங்கே இருக்கிறார்கள்? பார்க்க வேண்டிய இடமெல்லாம் தேடிவிட்டோமே, நபி கிடைக்கவில்லையே, எங்கு சென்று விட்டார்கள் என்று ஒவ்வொரு சஹாபியினுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிகிறது. எதிர்த்தாப்பால் வரக்கூடிய ஒரு குறைஷி, ஏன் சஹாபிகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த மதீனாவின் வீதியில் என்ன நடந்து விட்டது? இல்லை, அவங்களுடைய உயிரினு மேலான பெருமானாரை காணவில்லை என்று தேடுகிறார்கள். ஒவ்வொரு சஹாபியும் அந்த தேட்டத்தோடு அலைகிறார்கள். கண்களில் கண்ணீர் மூழ்கிறது. எல்லோரும் சேர்ந்து பள்ளிக்குள்ளால் வந்து மஸ்ஜித் நபவியில் கூடுகிறார்கள். ஏதாவது எதிரிகளால் நம் பெருமானாருக்கும் உயிருக்கு ஆபத்து வந்து விட்டதோ, யாராவது ஏதாவது செய்து விட்டார்களோ, எங்கு தேடிய போதும் நபியை காணவில்லையே என்று கண்களில் குளமாக வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார்கள். தோழர்களே, நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் நேரவில்லை, எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் ஹயாத்து நபியாக இருக்கிறார்கள். இதோ இப்படி ஒரு தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நான் பார்த்து விட்டு வந்தேன் என்று சொன்னபோது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நபியை பிரிந்து ஒரு கணமேதும் இருக்க முடியாத அந்த சஹாபிகள் அந்த செய்தி கேள்விப்பட்ட போது ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு, யா அல்லாஹ், எங்களுக்கு ஹயாத்து நபியாக நீ பெருமானாரை தந்து விடுவாயாக. அருமையான பெருமக்களே, ஒரு கணம் ஏதும் பிரிய முடியாது. நபியை பார்ப்பதை விட்டும் தங்களுடைய பார்வையை செலுத்தாதவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னார். தங்களை விட்டும் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளமும் எவ்வளவு கஷ்டத்தை அடைந்திருக்கும். அந்த நபியை காணாத போது அவர்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு வருத்தம் அடைந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகவீனம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதற்காக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள்.
அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதற்காக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய இல்லத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பை சொன்னார்கள். இறைவன் சொன்னான், நீங்கள் 2ஐ தேர்ந்தெடுங்கள், 2இல் 1ஐ தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு தரக்கூடிய வாழ்வு இந்த உலகம் அழிந்தும் நீங்கள் வாழலாம், ஹயாத்துன் நபியாக இருக்கலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை ரப்பை சந்திப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், என் உயிரான, என் உயிரை விட மேலான, நான் நேசம் வைத்திருக்கக்கூடிய ரப்பை சந்திப்பதையே நான் விரும்புகிறேன். எனவே இறைவா, உன் பக்கத்தில் வீழ்வதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகவீனம் ஏற்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள். அந்த சமயத்தில் கடுமையான ஒரு தலைவலி ஏற்பட்டு, வாராசா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைவலியே என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மடியிலே தங்களுடைய தலையை வைக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகவீனம் ஏற்பட்டு எழுந்து இருக்கக்கூட முடியாத சூழ்நிலை. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ஆயிஷா, இன்று அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வேதனை இருக்கிறதே, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் இந்த நிலையிலும் கூட ஒரு நாள் பள்ளிக்கு நான் செல்லவில்லை. இந்த வீட்டிலேயே என்னுடைய சுகவீனத்தால் நான் இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் எப்படிப்பட்டவர்கள்? என்னுடைய சஹாபிகளை பார்க்காமல் என்னுடைய உள்ளம் வதைத்துக் கொண்டிருக்கிறது. 2 வேளைகள் தான் நான் பள்ளிக்கு செல்லவில்லை. ஆனால் எப்பொழுதும் என்னை கூடியிருந்து என்னுடைய சிரிப்பையும் என்னுடைய உபதேசங்களையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த சஹாபிகளை பார்க்காத போது என் உள்ளம் அதை தாங்கிக் கொள்ளவில்லை. எப்படியாவது நான் சந்திக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். அந்த சமயத்திலே அந்த வீட்டிற்குள்ளால் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை எழுந்து நிற்க வைத்த போது அவர்களால் நிற்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் சுகவீனம் ஏற்பட்டிருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்கிறார்கள், தன்னுடைய ஒரு கையை அப்பாஸ் நாயகத்தின் மீது போட்டு இன்னொரு கையை அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய தோளில் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை விட இழுத்து வரப்பட்டார்கள். யஹுத்து ரிஜ்லா ஃபில் அர்தி, அவர்களுடைய 2 பெரு விரலுடைய கால்களும் பூமியிலே கோடை இழுத்துக் கொண்டு வந்தது. எங்களுடைய தோளிலே தொங்கி வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்க முடியவில்லை. அப்படி இருந்தும் அந்த தோழர்களை நான் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வந்து பள்ளிக்குள்ளால் வருவதற்கு முற்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இன்னும் முடியாமலான போது, என் அருமை தோழர்களே, உங்களுடைய சஹாபிகளான அந்த பெருமக்களை அழையுங்கள், நான் மக்களிடத்திலே சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே சஹாபிகளை ஒன்று கூடி என்னிடத்திலே வரச் சொல்லுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த அடியார்களுக்கு மத்தியில், சஹாபிகளுக்கு மத்தியில் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இன்னல்லாஹ ஹய்யர அப்தஹு, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்கினான், நீண்ட காலம் வாழலாம், இல்லை என்றால் ரப்பை சந்திக்கலாம். நான் என் ரப்பை சந்திக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது சஹாபிகளுடைய கூட்டங்கள் எல்லாம் அழ ஆரம்பித்தது. நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்களோ? உங்களை பிரிந்து வாழும் ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் ரசூலே, நீங்கள் இப்பொழுதே முடிவு செய்யுங்கள், எங்களோடு இருப்பதையே நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபிகள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் முடிவு செய்து விட்டேன், அல்லாஹ்வை சந்திப்பதற்கான பொறுப்பை நான் எடுத்து விட்டேன், தயவு கூர்ந்து நீங்கள் என்னிடத்திலே பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். வந்து சில நாட்கள் கழித்தது. மீண்டும் சஹாபிகளுடைய ஆர்வம் கூடுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொழுகிறார்கள், வீட்டுக்கு செல்லாமல் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். மீண்டும் தொழச் செல்கிறார்கள், பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் வந்தபோது
பல நாட்களாக ரசூலுல்லாவை பார்க்காத சஹாபிகள், பல நாட்களாக சஹாபியை பார்க்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை பார்த்தபோது தங்களுடைய 2 கண்களிலிருந்து மட என்ற கண்ணீரை தோற்றுவித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்காக இந்த சத்தியத்தை வளர்ப்பதற்காக தோள் கொடுத்த இந்த சஹாபிகளை சில நாட்கள் நாம் பார்க்கவில்லை என்று அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. கண்ணீர் வடித்தான். சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள்? சஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து சஹாபிகளும் தார தாரையாக கண்ணீர் வடித்தார்கள். நமக்காக உழைத்த ஈமானையும் இஸ்லாத்தையும் சொல்லி சென்ற இந்த நபி இன்று படுக்கையில் விட்டிருக்கிறார்களே, அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே, அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உபதேசங்களை நம்மால் கேட்க முடியவில்லை என்று நினைத்த அந்த நேரம் பெருமானார் மடமடவென்று கண்ணீரை வடித்த போது சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த கண்ணீரை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களும் அங்கே அழ ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று எழுந்து அமர்ந்து அந்த சஹாபிகளை பார்த்து கண்ணீரை வடித்துவிட்டு சொன்னார்களாம், மர்ஹபன் பிக்கும் ஹய்யாக்குமுல்லாஹ் ஆபாக்குமுல்லாஹ் நஸரக்குமுல்லாஹ். என்னுடைய அருமையான தோழர்களே, மர்ஹபன் பிக்கும், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். ஹய்யாக்குமுல்லாஹ், உங்களின் ஆயிலை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. நஸரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்னு மஸ்ஊதை பார்த்து சொன்னார்களாம், அல்லாஹ்வின் ரசூல் சொன்ன வார்த்தை, யா இப்னு மஸ்ஊத் கததனல் ஃபிராக, நம்மை பிரிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இப்னு மஸ்ஊத் அவர்களே, இன்னும் சில காலத்தில் நான் உங்களை விட்டு பிரித்து விடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்திலும் தன்னுடைய பிரிவை அங்கே தெளிவுபடுத்தி காட்டிய போது சஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கக்கூடிய சஹாபிகள் மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபியினுடைய வாயிலிருந்து நம்முடைய பிரிவு நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னும் சில நாட்களில் உங்களை விட்டு நான் பிரிந்து விடுவேன் என்று சொன்ன போது அந்த சஹாபிகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ஓடியது. சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்திவிட்டு சொன்னார்களாம், நீங்கள் எந்த விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது. இப்பொழுது ஒன்றை நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நான் ஒன்றை சொல்லுகிறேன். அந்த ஒரு வார்த்தை இங்கு கூட இருக்கக்கூடிய நமக்கு கூட நெஞ்சத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. இங்க நாம் கூட இருக்கிறோமே, நமக்கு கூட ஒரு அந்த வார்த்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்களாம், ஃபக்ரவு அலா அன்ஃபுசிக்கும் ஃபக்ரவு அலா அன்ஃபுசிக்கும் வ அலா மன் தஹல ஃபீ தீனிக்கும் பாதி மின்னி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய அருமையான தோழர்களே, நீங்களும் சரி, உங்களை பின்பற்றி வரக்கூடிய என்னுடைய உம்மத்துக்கள் இருக்கிறார்களே, கியாமத் வரை வர இருக்கிறார்களே, அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைப்பீர்களாக. அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இருக்கும் ஒரு கடைக்கோடி உம்மத்தை குறித்து அங்கே சலாத்தை சொல்லி, என் அருமை சஹாபிகளே, இந்த நிறுவனத்தில் என்னுடைய உயிரை பிரியக்கூடிய இந்த தருணத்தில், நம்மை பிரிவு நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆகிரத்து வரையிலும் வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்மத்துக்கும் என் சலாமை நீங்கள் சொல்வீர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து சலாம் சொன்னார்கள். வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது. சில நேரங்களும் காலங்களும் கழிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் தாயின் இல்லா லைஸ லஹு தவா. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மரணத்தை தவிர. எனவே எனக்கு யாரும் மருந்து தந்து விட வேண்டாம். நான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் பார்ப்பதற்கும் ஆயத்தமாகிவிட்டேன். யாரும் எனக்கு மருந்து தர வேண்டாம் என்று சொன்னார்கள், தடுத்தார்கள். ஆனால் ஒரு சில மயக்கமுற்ற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது சில கூடியிருந்த சஹாபிகள் பெண்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டது. மருந்து கொடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் தெளிந்து கேட்கிறார்கள். சற்று கோபத்தோடு அந்த நிலையிலும் கூட தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், அலம் அன்ஹக்கும் அன் தஸுஜூனி லித்திவா. எனக்கு மருந்து தர வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கண்டிக்கவில்லையா? எனக்கு மருந்து தர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? அப்படி இருந்தும் கூட யாரெல்லாம் இங்கே எனக்கு மருந்து தருவதற்கு ஆயத்தமாகவும் உதவியாகவும் இருந்தீர்களோ,
இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த மருந்தை இப்பொழுதே தயார் செய்யுங்கள், இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் குடிக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மருந்து எனக்கு தரக்கூடாது என்று சொன்னேனோ அந்த மருந்தை இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே சொல்லி காட்டப்படுகிறது, அன்றைய சமயத்திலே அவருடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அன்றைய சமயத்திலே அவருடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், எல்லோரும் குடித்து விட்டார்கள், மைமூனா அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்று சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய நோன்பை முறித்து அவர்களுக்கு வாயில் ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் இந்த செய்திக்கு, நான் பிரியக்கூடிய இந்த தருணத்திலும் கூட என்னுடைய மனைவிமார்களோ, என்னுடைய சஹாபிகளோ, என்னுடைய தோழர்களோ ரசூலின் சொல்லுக்கு மாற்றம் செய்தவர்களாக இந்த உலகத்தில் அவர்களை விட்டு நான் மரணிப்பதற்கு நான் தயாராகவில்லை. என் சொல்லை மீறியவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது, நான் தரக்கூடாது என்று சொன்னேன். தந்த அனைவர்களும் இங்கே அந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ்வின் கோபத்தை விட்டு நீங்கள் தவிர்க்கப்படுவீர்கள். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு இருந்தாலும் கூட அதையும் முறித்தவர்களுடைய வாயில் ஊற்றுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில காலங்கள் போனது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்குவதை தடுத்தார்கள், மருந்து குடிப்பதை தடுத்தார்கள் என்றெல்லாம் செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் மரணத்திற்குத்தான் மருந்து வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். சஹாபிகள் எல்லோரையும் வெளியிலே இருந்து செல்லுங்கள், மலாயிக்கத்துமார்கள் என்னை சந்திப்பதற்காக வருகிறார்கள், எனவே அவர்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளும் செல்வதற்கு முன்னால் சித்தீக்குல் அக்பர் அவர்களை அழைத்து, என்னுடைய அருமையான தோழரே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். எல்லா சஹாபிகளும் சூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் என்னிடத்திலே கடைசியாக எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டு விடுங்கள். எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கேட்டு விடுங்கள். சித்தீக்குல் அக்பர் அவர்கள் வாயை திறந்து பேசுவதற்கு அல்லாஹ் அங்கே சக்தியை கொடுத்தான். சித்தீக்குல் அக்பர் அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். சித்தீக்குல் அக்பர் அல்லாஹ்வின் ரசூலிடத்திலே தன்னுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டார்களாம், நபி நாயகமே அல்லாஹ்வின் ரசூலே, நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த காரியங்களை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பவகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லப்பட்ட போது நபியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து அதை துடைத்தார்கள். இருக்கும் சஹாபிகள் எல்லாம் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால், நான் வஃபாத் ஆனதற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தார்களில் இன்னவர்கள் தான் நின்று என்னை குளிப்பாட்ட வேண்டும். அந்த குளிப்பாட்டியை முடித்ததற்கு பின்னால் எல்லோரும் நீங்கள் வெளியிலே சென்று விடுங்கள், எல்லோரும் வெளியிலே சென்று விடுங்கள். என்னை முதலாக தொழுவதற்காக இன்னமா யுஸல்லி அலைஹி அவ்வல் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல சுப்ஹானா, என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கபனிட்டு வைத்ததற்கு பின்னால் என்னை முதலாக தொழுவதற்கு அல்லாஹ் வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை முதலாக தொழுவதற்கு அல்லாஹ் வருவான், எனவே எல்லோரும் வெளியிலே போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தும்ம இஸ்ராஃபீல், தும்ம மீகாயில், தும்ம ஜிப்ராயில், மலாயிக்கத்துமாருடைய தலைவர்கள் எல்லாம் வருவார்கள், தும்ம மலாயிக்கத்துல் முகர்ரபீன், தும்ம மலக்குல் மௌத். இப்படி மலக்குல் மௌத் தொழுவதற்கு பின்னால் ஃபதுகுலு அன்தும் ஃபௌஜன் தும்ம ஃபௌஜா, நீங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து என்னுடைய ஜனாசாவை தொழுது கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ஸும்ரத்துன் நிசா, பெண்களும் என்னுடைய ஜனாசாவை தொழுகலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். பெருமானாருடைய ஜனாசாவை தொழுவதற்கு அது ஒரு வாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த பெண்களுக்கும் வரலாற்றில் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், நீங்கள் கூட்டமாக ஆண்கள் தொழுவதற்கு பின்னால் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் என்னுடைய ஜனாசாவை தொழட்டும் என்று சொல்லி முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் அதிகாலை சுபஹ் தொழுகைக்காக சித்தீக்குல் அக்பர் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் முடியாத போது கூட எழுந்து வந்து மதீனாவினுடைய அந்த பள்ளி வாசலில் மஸ்ஜிது நபவியினுடைய திரையை நீக்கி, அவருடைய திரையும் வீடும் சேர்ந்தார் கூட இருக்கும், அந்த பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திரையை நீக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஃபபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக நான் கஷ்டப்பட்டேனோ, எதற்காக நான் இந்த பெரிய சமுதாயத்தை இழுத்து வந்தேனோ, அந்த அல்லாஹ் என்ற உன்னதமான ஒரு கலிமாவையும் அல்லாஹ் என்ற வார்த்தையை தொழுகையின் மூலமாக வெளிப்படுத்தவும் இந்த நீண்ட சமுதாயத்தை நான் இழுத்துக் கொண்டு வந்திருக்கு அல்லாஹ் நீ சாட்சியாளராக இருக்கிறாய். நான் இல்லாத போதும் இந்த சமுதாயம் உன்னை வணங்குவதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறதே என்ற அந்த பெண்ணம் பெறும் கூட்டத்தை, சஹாபிகளுடைய அந்த அணிகலனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து சிரிக்கிறார்கள். தொழுகின்ற சஹாபிகள் நபிகளுடைய சிரிப்பை பார்த்தபோது தொழுகையை விட்டு எழுந்திருக்க முடியாத எழுந்து வந்திருக்கிறார்கள். பார்க்க முடியாத ரசூலை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எத்தனை நாட்களுக்கு பின்னால் சந்தித்திருக்கிறோம். வரலாற்றிலே ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், தும்ம ஃபசாத, அந்த தொழுகை அவர்கள் ஃபசாதாகி விடுவார்களோ என்ற அளவிற்கு தங்களுடைய முகத்தை திருப்பி ரசூலை பார்க்க ஆரம்பித்த சஹாபிகள் தொழுகையை சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபியினுடைய எழுந்து வந்து அவர்கள் தொழு வைப்பதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற ஆச்சரியத்தோடு சிரித்தவர்களை வரவேற்க உட்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை கீழே போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் சஹாபிகளுடைய மனசெல்லாம் சந்தோஷப்படுகிறது, அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வந்து விட்டார்கள். இனி நம்முடைய பள்ளியில் எல்லா காலமும் அவர்கள் நமக்கு செய்த உபதேசத்தை செய்வதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். எனவே நம் ரசூலை நாம் இனி பிரிவதற்கு இல்லை என்று சஹாபிகள் மனம் கொண்டு அதுவரையிலும் சாப்பிடாமல் உணவை திங்காமல் வீட்டிற்கு செல்லாமல் இருந்த சஹாபிகள் எல்லாம் சுபஹினுடைய தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். சித்திகுல் அக்பர் கூட தன்னுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக மதீனாவிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹினுடைய வக்து முடிந்ததற்கு பின்னால் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் வருகிறார்கள். வந்த சமயத்தில் சஹாபிகள் எல்லோரும் தங்களுடைய வேலைகளுக்காக சென்று விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணீர் வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு துணியை வைத்து முக்கி தங்களுடைய தலையில் ஒரு கருப்பு நிறத்தில் மிக தடிப்பமான ஒரு துணியை சுற்றி இருந்தார்கள். காய்ச்சல் அதிகமாகி தலை வலி கூடுதலான போது ஒரு துணியை, கருப்பு துணியை தன்னுடைய தலையில் கட்டியிருந்தார்கள். பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணீரை வைத்து துணி அதில் முக்கி தன்னுடைய சூட்டை தணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீரில் முக்கப்பட்ட அந்த துண்டு நபியுடைய மேனியை துடைத்தபோது உடனடியாக காய்ந்து விடும். அந்த அளவில் அவருடைய உடலில் சூழ்நிலை. அப்படி இருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூட்டையும் தாங்கிக் கொண்டு அந்த கடைசி நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். சொன்னார்களாம், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், மூத்துக்கு சக்கராத் என்ற ஒரு வேதனை இருக்கிறது ஆயிஷா, ஷித்தத் அலைய சக்கராத்தி, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத் என்ற அந்த வேதனை இருக்கிறது ஆயிஷா, மூத்துக்கு சக்கராத் என்ற ஒரு வேதனை இருக்கிறது, ஆனால் அந்த வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய வேதனையும் எல்லோருடைய கஷ்டத்தையும் போக்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிலையிலும் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனிதர் என்ன நிலையை அடைவார்களோ அதை விட இரட்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு மூலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியோடு வாழ்ந்தார்கள், கஷ்டத்தை அனுபவிக்காமல் வாழ்ந்தார்கள், சோதனையை தெரியாமல் வாழ்ந்தார்கள் என்று எந்த ஒரு சமுதாயத்தின் மக்களும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கும் வேதனையை விட இரட்டிப்பாக சந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், இன்ன சக்கராத்தில் மௌத், மௌத்துக்கு சக்கராத்தினுடைய வேதனை இருக்கிறது ஆயிஷா, அது இன்ன ஷித்தா, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே தன் கையை உயர்த்தி சொன்னார்களாம், அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக. பாவமே அறியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் என்றால் என்ன என்று தெரியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கை உயர்த்தி சொல்லும் வார்த்தை, இறைவா என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, என் குற்றம் குறையெல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் ஆலா, அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் ஆலா, இறைவா
என்னுடைய நேசனான உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக, உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று பேசினார். இறைவா என்னுடைய நேசனான உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக, உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று பேசினார்கள். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய் முணுமுணுத்தது. அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு சொல்கிறார்கள், நான் என்னுடைய செவிப்புலனை அருகாமையில் கொண்டு சென்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ முணுமுணுக்கிறார்கள். அந்த வார்த்தை வெளியிலே வரவில்லை. கேட்க வேண்டும் என்று தன்னுடைய காதை செலுத்தி கேட்டபோது அவர்கள் முணுமுணுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுடைய உதடு அசைந்த வார்த்தை என்ன தெரியுமா? யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்றார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு சொல்கிறார்கள், அந்த கடைசி நிலைமை, சக்கராத்தினுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஆயிஷாவிடம் தெளிவுபடுத்திய அந்த சமயத்தில் பாவத்தை குறித்து மன்னிப்பு கேட்ட பெருமானார் யா உம்மத்தி என்ற அந்த வார்த்தை முடிய என் காதால் கேட்டேன் என்கிறார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் முக்கி தன்னுடைய முகத்தில் சூட்டை தணித்துக் கொண்டிருந்தார்கள். வரலாற்றிலே சொல்கிறார்கள், ஆகிரமா கல்லமல்லாஹு கல்லம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக அவர்கள் பேசிய வார்த்தை அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த என் நண்பனோடு இறைவா என்னை சேர்த்து விடு, உன் பக்கத்தில் என்னை சேர்த்து விடு என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படியே பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிஷா நாயகி அந்த ஹதீஸை இப்படி முடிக்கிறார்கள், ஒமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமாலத் யதஹு இலல் மா. இப்படி கையை வைத்து தண்ணீரை முக்கி எடுத்து தன்னுடைய முகத்தில் துடைத்துக் கொண்டிருந்த பெருமானார் தன் கையை கொண்டு அந்த தண்ணீரை எடுப்பதற்கு சென்ற போது துணி கீழே விழுந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். கை எடுப்பதற்காக சென்றது, ரூஹ் பிரிந்து விட்டது. ரூஹ் பிரிந்த போது ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுவதற்காக எத்தனித்த போது எந்த சப்தமும் வரவில்லை. ஆயிஷா நாயகி கண்ணீரை கொட்டி அழுகிறார்கள். அழுது அந்த ஜவாலுக்கு முன்னால், திங்கட்கிழமை ஜவாலுக்கு முன்னால், துஹருக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் நிகழ்கிறது. அந்த சமயத்தில் ஆயிஷா நாயகி என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஆடை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மேடையில் போட்டு மூடி அவர்களை இந்த கட்டிலை படுக்க வைத்துவிட்டு அமைதியாக இருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு அழைப்பு சொல்லப்படுகிறது, செய்திகள் வெளியிலே பரவுகிறது. அந்த தோழருடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும், அந்த தோழருடைய மனது எவ்வளவு கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒவ்வொருவரும் முண்டி அடித்த போது உள்ளே செல்வதற்கு தங்களால் முடியாமல் வெளியே இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அழைப்பு கொடுக்கப்பட்டு சித்தீக்குல் அக்பர் அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் ரசூல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள்ளால் செல்கிறார்கள். லம் யுகல்லிமு அஹதன் மினன் நாஸ், எந்த ஒரு மனிதனிடத்திலும் அவர்கள் பேசவில்லை. நேராக உள்ளே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் போற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணியை நீக்கி ஃபகப்பலத் வஜ்ஹி, பெருமானாருடைய நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹி லா யஜ்மஉல்லாஹு அலா அஹதின் மௌத்தத்தைனி, இறைவா என்னுடைய உயிரின் மேலான கண்மணி ரசூலுக்கு நீ 2 மூத்தை கொடுத்திருந்தால், ஒரு மூத்தை இப்பொழுது அவர்கள் சந்தித்து விட்டார்கள், இன்னொரு மூத்தவர்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போமே. 2 மூத்தை அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் ஒரு மூத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். சொல்லிவிட்டு அம்மல் மௌத்தல்லதி குதிபத் அலைக முத்தஹா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே தங்களின் மீது அல்லாஹ் 2 மூத்தை தந்திருந்தால் ஒரு மூத்தை இப்பொழுது நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள், இன்னொரு மூத்து உங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போமே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே முந்து விட்டு சொன்னார்களாம், அல்லாஹ்வின் ரசூலே நீங்கள் வாழும் காலத்திலும் என்ன அழகாக இருந்தீர்கள், என்று வஃபாத்தாகி இருக்கும் இந்த நிலையிலும் அல்லாஹ் உங்களை இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார். இந்த ஜோதி முகத்திற்கு நான் என்ன நிகர் சொல்ல முடியும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே முத்தமிட்டு விட்டு வெளியிலே வருகிறார்கள். தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும். பெருமானாருடைய சொல்லுக்கு பின்னால் சித்தீக்குல் அக்பருடைய சொல்லை ஏற்ற சஹாபிகள் அதில் திடமாக நிற்க வேண்டும். சித்தீக்குல் அக்பருடைய ஈமான் வலுவாக இருந்தது. வெளியிலே வந்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறார்கள். பல பேர் அவர்களை மிதித்துக் கொண்டு உள்ளே ஓடுகிறார்கள். அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சித்தீக்குல் அக்பர் அமைதி காக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் மயங்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கான அஹ்ரதா மின் வஃபாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்ட போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாய் ஊமையாகிவிட்டது. யாரிடத்திலும் பேச முடியவில்லை. சலாத்திற்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. வாய் ஊமையாகிவிட்டது. சையதுனா கான அலியுன் அகாதலம், அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பள்ளியினுடைய மூலையில் போய் உட்கார்ந்தார்கள். அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. பல சஹாபிகள் சென்று அழைக்கிறார்கள். அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்தார்கள். வமாத ஃபி மகானிஹி, அங்கேயே மௌத்தாகி விட்டார்கள். உனைஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபியிடத்திலே அந்த செய்தி சொல்லப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்களா, இனி வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்று அங்கேயே மயங்கி விழுந்தார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்பினோம். வமாத ஃபி மகானிஹி, அங்கேயே அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்ட போது உடனடியாக தன் கரத்தில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி சொல்கிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி அமா, இறைவா, எந்த நபியை இந்த கண்ணால் நான் கண்டு ரசித்தேனோ அந்த நபியை பார்க்க முடியாது என்ற சூழ்நிலை வந்தபோது என்னுடைய இரண்டு கண்களுடைய பார்வையை நீ இப்பொழுதே எடுத்து விடுவாயாக. பிரார்த்தனை செய்து கையை இறக்குகிறார்கள். இரண்டு கண்ணும் அவருடைய பார்வை எடுக்கப்படுகிறது. நபியை பார்த்த இந்த கண்ணால் இனி உலகத்தில் எதையும் பார்க்க கூடாது. அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து அவருடைய பார்வை அங்கே எடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எந்த அளவிற்கு ரசூலின் மீது பிரியத்தை, அன்பை, பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். லுஹருடைய பாங்கு சொல்லப்படுகிறது. லுஹருடைய வக்து அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்வதற்காக சென்றார்கள். சொன்னார்கள், தழும்பிய குரலில், அழுத குரலில் சொன்னார்கள். சொல்லி அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது எந்த நபியை பார்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் ரசூல் என்று கரத்தை காட்டுவார்களோ அந்த இடம் இன்று காலியாக இருக்கிறது. எந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது அன அன நான் தான் அந்த முஹம்மது என்று சொல்வார்களோ அந்த இடம் அங்கே காலியாக இருக்கிறது. சொல்வதற்கு ஆள் இல்லை, கை காட்டிய இடத்தில் ரசூல் இல்லை என்ற போது அவர்கள் உயர்ந்த பள்ளியின் மீது ஏன் என்று சொன்ன அந்த நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது தஜ்ஜல், அவர்கள் கீழே விழுந்து அடித்தார்கள். அப்படியே கீழே மயக்கமாகி விழுந்து விட்டார்கள். வாங்கை அவர்களால் முடிக்க முடியவில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தி அப்படி இருக்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிவை ஓரளவாக நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.